friends, welcome to Madras Samayal. Holidays வரப்போது இந்த holiday seasonக்கு நம்ம சூப்பரான meringue cookies எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையான பொருட்கள் ரெண்டே தான். முட்டை, சர்க்கரை. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு, ஒரு சிட்டிகை உப்பு. இவ்ளோ இருந்தாலே சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 150 கிராம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சு வச்சிடலாம். அடுத்தது நமக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வேணும். நான் இன்னைக்கு வந்து 3 பெரிய சைஸ் முட்டை எடுத்துர்க்கேன். முட்டையை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு துளி கூட மஞ்சக்கரு மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. மஞ்சக்கரு சேர்ந்தது அப்படின்னா ஒழுங்காக நல்லா பீட் ஆகி வராது. 3 முட்டையோட வெள்ளைக்கரு, இது வந்து 1/2 கப் வரும். இந்த பவுலில் எதுவுமே தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு, ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன சிட்டிகை போதும். ஒயர் விஸ்க் வச்சு நம்ம அவ்வளவு ஈஸியாக பண்ண முடியாது. கேக் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒயர் விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மெரிங் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப் பீக் வரணும். அது வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லேயே வந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். ஒயர் விஸ்க் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், கை வந்து ரொம்ப வலிக்கும். அதனால வந்து ஒயர் விஸ்கில் அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பிக்கணும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதிலிருந்து ஒரு ஸ்பூனாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக கலந்துடலாம், இல்லைனா சர்க்கரை வந்து எல்லாம் பறந்த மாதிரி இருக்கும். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பீட் பண்ணணும். அப்படி ஒரு ஸ்பூனாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து கடைசி ஸ்பூன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். எல்லா சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பீடை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அந்த ஸ்டிஃப் பீக் வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் நல்லா பீட் ஆகி வரும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அப்பப்போ ஓரங்களை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே அழகாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தா ரெடியான மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த பீக் மாதிரி வருது, ஆனால் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை, கீழே விழுந்துருது. இந்த மாதிரி வரக்கூடாது, மறுபடியும் நம்ம பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்படியே நிற்குதில்ல, இந்த மாதிரி பீக் வரணும். நம்ம கைக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அழகாக இந்த மாதிரி பீக் மாதிரி வரணும். நம்ம வந்து இதை எப்படி கவுத்தினாலும் கீழே கொட்டாத மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் 2ஆக பிரித்து 2 கலர் செய்ய போகிறேன். இதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து நான் கொஞ்சம் பர்பிள் கலர் சேர்க்க போகிறேன். இதெல்லாம் நல்லா ஜாலியாக எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நான் வந்து வில்டனில் 1M அந்த டிப் எடுத்திருக்கேன். எந்த டிப்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ஓட்டை இருக்கிற டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஒரு டம்ளரில் மாட்டி வச்சுருக்கேன். அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெரிங்கெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அழுத்திட்டோன்னா அழகாக அந்த ஷேப் வந்துடும். ரொம்ப பெருசாக நான் பண்ணல, சின்னதாக தான் நான் பண்ணுறேன். இன்னொரு பேட்ச்க்கு வந்து இந்த கலர் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதே மாதிரி தான் இந்த பைப்பிங் பேக்குள்ளே மாட்டி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அழகாக ரெடி ஆகிரும். ரெடி பண்ணதுமே நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சிடணும். அவனுக்குள்ளே வச்சுட்டு சும்மா டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். ஒருவேளை நம்ம வீட்டில் பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு டிப்பை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுத்திட்டாலே ரொம்ப அழகாக வரும். இந்த சைஸும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. எல்லாம் அழகாக ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணோம். அவனை வந்து 200 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 90 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் பேக் பண்ணிக்கோங்க. சில நேரம் வந்து கூட ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அவன் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுக்காதீங்க, உள்ளவே வச்சுட்டு இன்னொரு 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருந்தே கொஞ்சம் நல்லா செட் ஆகி கொஞ்சம் கூல் ஆகணும். இப்போது அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. 1 மணி நேரம் நம்ம பேக் பண்ணியிருக்கோம். அப்புறமா அவன் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை நான் வந்து உடைச்சி காமிக்கிறேன்.
இந்த பேனில் நான் வந்து ஒரு 6 மட்டும் பண்ண போகிறேன். இதை வந்து நான் குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். குக்கரில் ஒரு பேன், அவன் இல்லாமல் ஒரு பேனில் செஞ்சு காமிக்கிறேன். எப்பவும் போல் ஒரு அடி கனமான பேன் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், மூடி வச்சுட்டு குறைவான சூடில் 5 நிமிஷம் நம்ம வந்து சூடு பண்ணணும். ஃபஸ்ட்டு பேன் சூடானதும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு குறைவான சூடில் 35லேருந்து 40 நிமிஷம் போல் ஆகும். ரொம்ப குறைவான சூடில் தான் வைக்கணும். நான் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். தீயை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பேனில் தொடலை, ரொம்ப சிம்மில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். அதே மாதிரி தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகும். இருக்கட்டும். நம்ம வீட்டு குட்டி செஃப் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. டடா, எல்லாமே அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல கிறிஸ்பியாக வரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.